The reaction is the result. Dr. Srivarma's Wellness presents the Fire Media's The Journalist Summit 2.0 in association with Max Gold, powered by GT Holidays, V-Care Hair and Skin Clinic, Jai Chandran, educational partner, Patrician College of Arts and Science, food partner, VS Biryani, refreshment partner, Fitovers. 15 MP, 20 MP, 25 MP வச்சிருந்தவங்க எல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காங்க. அரசியல்ல நடக்காதுன்னு சொல்லவே இல்லை. நான் வேற வாய் வச்சு சும்மா இல்லாம அது வேற சொல்றேன். அப்புறம் 2029 வேற கூட்டு உட்கார வச்சு அடிப்பீங்க நமக்கு. சீமான் கூட்டணி அமைக்கலாம். திரு சீமானுக்கு பாஜக ஆதரவு அளிக்கலாம். மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து காமன் வேட்பாளராக ஆதரவு கொடுக்கலாம். அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. நடக்க வாய்ப்பு இல்ல. ஒரு தாய் மக்கள் தானே. விடுதலை சிறுத்தைகள் வந்து பாஜகவோட கூட்டணியில் இருந்த கட்சி. யாருக்கா தெரியுமா? இங்க 2001 தேர்தலில் ஹெச் ராஜாவும் திருமாவளவனும் ஒரே சமயத்தில் எம்எல்ஏ. டீலிமிட்டேஷன் பேயாக இருந்தால் தத்துவம் அப்படின்னு பேயாக இருந்தால் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கொஞ்சம் இந்த பக்கம் வர்றாங்க போல தெரியுது. 39 எம்பிகளும் அவையில் இருந்து புறக்கணிச்சுட்டு அதுவும் வந்து ஒன்றியத்துக்கு ஃபேவரா இருக்கணும். அந்த புதிய 50% இன்க்ரீஸ் பண்ணாலுமே தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் தான் அதுங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். இந்த தயவு என்பது நேரடியாக வாக்களித்து தான் இருக்க வேண்டும் என்பதல்ல. வாக்களிக்காமல் இருக்கிறது மூலமா தயவு இருக்கலாம். 2026 இன்னும் பல நாள் ஜீர்ணிக்க முடியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை கலைச்சு விடுறதுக்கு பல முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. அது வந்து பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் டு டிஸ்டர்ப் திஸ் கவர்மெண்ட். 2028 டிசம்பருக்குள்ள நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்போ 2029 பாராளுமன்ற தேர்தலோட சேர்த்து ஒரு மக்கள் சட்டமன்ற தேர்தல் கொண்டு வருமான ஒரு முயற்சி நடந்துகிட்டே இருக்கு. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். Dr. Srivarma's Wellness presents the Fire Media's The Journalist Summit 2.0 in association with Max Gold, powered by GT Holidays, V-Care Hair and Skin Clinic, Jai Chandran, educational partner, Patrician College of Arts and Science, food partner, VS Biryani, refreshment partner, Fitovers. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மூத்த ஊடகவியலாளர் திரு ரங்கராஜ் பாண்டியா அவர்களை வருகிறது. சார், அது வாட் இஃப் இது ஹேப்பன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செக்மெண்ட்டு. இது நடந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி 3 கூட்டணி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னா, தாவேகா, காங்கிரஸ், ஐயுஎம்எல், இடதுசாரிகள் கூட்டணி வச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். இப்போ தான் நான் சொன்னேன், காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் ஐடியாலஜியில் ஏதாவது ஒற்றுமை இருக்கா? கேரளாவில் போய் காங்கிரஸ் கட்சி எப்படிப்பட்டதுன்னு கம்யூனிஸ்ட்டுகள்கிட்ட கேளுங்க, கம்யூனிஸ்ட் எப்படி பண்ணு காங்கிரஸ் கேளுங்க, குலவெறியில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் வந்து பாஜகவோட கூட்டணியில் இருந்த கட்சி. யாருக்கா தெரியுமா? இங்கே விடுதலை சிறுத்தைகள் பாஜகவோட கூட்டணியில் இருந்த கட்சி. 2001 தேர்தலில் ஹெச் ராஜாவும் திருமாவளவனும் ஒரே சமயத்தில் எம்எல்ஏக்கள், ஒரே கூட்டணியில் எம்எல்ஏக்கள். யாராவது ஞாபகம் இருக்கா? யாருக்கா தெரியுமா? 2001 அப்போ பாதி பேர் பிறந்திருக்க மாட்டேன். அப்போ தான் 2 வயசு 5 வயசு அந்த குழந்தையே நான் தான் சார் அடிப்பேன். அப்போ அரசியலில் எல்லாம் மகாராஷ்டிராவில் காங்கிரஸும் சிவசேனாவும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. பாஜகவை மதவாத கட்சின்னு சொல்லுவாங்க, சிவசேனா இன்னும் எக்ஸ்ட்ரீம் கட்சி, அவங்க கூட காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்துருக்காங்க. பீகாரில் லாலு பிரசாத்தும் நிதிஷ்குமாரும் சேர்ந்தாங்க. இதே அதிமுக மாதிரி லாலு பிரசாத் நிதிஷ்குமாருங்கிறது இதே ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி அவங்க ஒன்று சேர்ந்தாங்க. மகாகட்பந்தன் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஸோ அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. நடக்க வாய்ப்பு இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்கு. இதே திமுக வந்து பாஜக கூட்டணியில் இருந்த கட்சி. ராசா எப்ப மந்திரியா இருந்தாரு? திமுக பாஜக கூட்டணியில் இருந்த கட்சிங்கிறது தெரியும். ஏடிஎம்கேவும் அதுக்குள்ள இருக்கு. திமுக, ஏடிஎம்கே, பாஜக. திரு ஓ பன்னீர்செல்வம் திமுக சேர்ந்துட்டார். யோசிக்க முடியுதா உங்களால? ஏடிஎம்கேவுடைய 3 டைம் சீஃப் மினிஸ்டர், ஏடிஎம்கே 3 டைம் சீஃப் மினிஸ்டர் ஜாயிண்ட் டிஎம்கே. அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னாரு? ஓ பன்னீர்செல்வம் தாய் கழகத்தில் இணைந்திருக்கிறார். ஏடிஎம்கே தானே டிஎம்கேவே வந்துச்சு. எல்லாம் ஒரு தாய் மக்கள் தானே. நான் சொன்னேன், பாலிடிக்ஸ் இஸ் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். எதிர்பாராததை எதிர்பாருங்க. வெற்றி ஒன்று தான் தத்துவம். அதுக்கப்புறம் நீங்க எப்படி ஜெயிச்சீங்க, யாரோட ஜெயிச்சீங்க, அதெல்லாம் யாரும் கேட்க போறல, பார்க்க போறது. நெக்ஸ்ட் ஸ்லைட்.
வாட் இஃப் தான் சார். த ரியாக்ஷன் இஸ் த ரிசல்ட். எத்தனை பேர் கை தட்டுனாங்க? அரசியல் எதெல்லாம் நடக்கலாம், நான் நடக்காதெல்லாம் சொல்ல. 15 எம்எல்ஏ, 15 எம்பி, 20 எம்பி, 25 எம்பி வச்சிருந்தவங்க எல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காங்க. நரசிம்மராவ், தேவேகவுடா, ஐகே குஜ்ரால், மன்மோகன் சிங், வாஜ்பாய், விபி சிங், இத்தனை பிரதமர்கள் 273 எம்பி இல்லாம பிரதமராக இருக்காங்க. ஒரு கட்சி சென்ட்ரல் ஆட்சி அமைக்கிறதுக்கு 273 எம்பி தேவை அட்லீஸ்ட். நான் சொன்ன இத்தனை பிரதமர்கள் சிலர் 50 கீழே, சிலர் 30 கீழே, சிலர் 80, சிலர் 120 வச்சு வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஃபியூ நம்பர் ஆஃப் எம்பிஸ் வச்சுட்டு பிரதமரே ஆயிட முடியும். 2014 செல்வி ஜெயலலிதா அவர்கள் 37 எம்பி சீட் ஜெயிச்சாங்க 2014. அதற்கு முக்கியமான ஒரு டூல் வேர்டு என்னென்ன, அன்னைக்கு பாரத பிரதமராக நரேந்திர மோடியை முன்னிறுத்தி நாடு பார்க்குது, எதிரில் வந்து மோடி வரக்கூடாதுன்னு ஒரு. அப்போ ஜெயலலிதா அவர்கள் ஸ்லோகன் போடுறாங்க, மோடியா லேடியான்னு பார்த்துருவோன்றாங்க. தமிழ்நாட்டு மக்களை ட்ரிகர் பண்ணிருச்சு. ஏன்னா அதற்கு முன்னாடி நான் சொன்ன வரலாறு நடக்குது. 273 எம்பிக்கள் இல்லாமல் பலர் பிரதமர் ஆகிட்டாங்க. 96 ஒரு எலெக்ஷன், 98 ஒரு எலெக்ஷன், 99 ஒரு எலெக்ஷன். அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யாருனாலும் வரலாம்ப்பா அப்படிங்கிற சிந்தனை வந்துருச்சு. அப்போ ஜெயலலிதாவும் மூலம் பிரதமர் ஆயிடுவாங்களே, அம்மா ஆனாலும் ஆயிருப்பா, இல்லை அம்மாலாம் இல்லை பயங்கரமான லேடி அப்படின்னு நம்பிட்டாங்க. மோடியா லேடியான்னு போட்டாங்க, ஆயிட்டாங்க. ஸோ எது நடக்கும் எனக்கு தெரியாது. இன்னைக்கு திசையில் இன்னைக்கு பார்க்கும்போது லாங் வே டு கோ. அது வந்து நடக்கலாம். இந்தி கூட்டணியில் சேர்றது முதல் முயற்சியாக இருக்கலாம். ஓகே. ஏன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா 40 எம்பி தானே. தமிழ்நாடு முழுக்க புதுச்சேரி சேர்ந்து நான் எல்லாம் ஜெயிச்சிட்டாரு, எல்லாமே தாவேக்கா ஜெயிச்சிருச்சுங்க 2029 40 சீட்டு. மிச்சம் 233 சீட்டுக்கு எங்கே போவீங்க? அந்த 40லுமே நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அத்தனை பேருக்கும் கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் 10-15 சீட்டாக கொடுக்கணும். அவங்க எத்தனை பேர் ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. அப்போ அதில் ஆல் இண்டியாவில் ஜெயிக்கணும். உங்களுக்கு புரியுங்களா? 240 சீட் வச்சிருக்கு பிஜேபி அலோன். பிஜேபிக்கு தேவைப்பட்டது 33 சீட்டு. ஈஸியாக வாங்கிட்டாங்க. தாவேக்காக்கு இருக்க போகிறதே 33 சீட்டாக இருக்கலாம் அதிகபட்சமாக. அப்போ 240 சீட்டுக்கு எங்கே போவீங்க? அதெல்லாம் ரொம்ப உட்டப்பியம் நடக்கலை. எதுவும் அரசியலில் நடக்காதுன்னு சொல்லவே இல்லை. நான் வேற வாய் வச்சு சும்மா இல்லாமல் அது வேறு சொல்லிட்டேன். அப்புறம் 2029 வேறு கூட்டு உட்கார வச்சு அடிப்பீங்க நமக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இது நடக்க வாய்ப்பு இருக்கா? அண்ணனை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்ட வகையில் சீமான் கூட்டணி அமைக்கலாம். அவரை நம்பி அவர் தலைமை ஏற்று யாராவது வந்தால், அவர் ஒரு தலைமையில் ஒரு கூட்டணி இணைவதில்லை. ரீசெண்டா ஒரு மேடையில் வந்து நயினா நாகேந்திரனோட பகிர்ந்துக்கிட்டாருங்கிறத பார்க்க முடிஞ்சது. அப்போ நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. நயினா நாகேந்திரன் அவர்களோடும் சரத்குமாரோடும் திருநெல்வேலியில் அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டது சரத்குமார் அவர்களுடைய பிறந்த நாள் விழா. நீங்கள் நம்புவீங்களா? திரு ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழா ரங்கராஜ் பாண்டே போய் கலந்துருக்கிறார். திருமாவளவனுடைய பிறந்தநாளில் ரங்கராஜ் பாண்டே கலந்துக்கிறார். அதனால நான் டிஎம்கேக்கு ஆதரவாக பேசுகிறேன், டிஎம்கே காரங்களே நம்ப மாட்டாங்கல்ல. நான் அண்ணன் திருமாவளவனுக்கு ஆதரவாக பேசுகிறேன் நம்ப மாட்டேன். அரசியல் வேறு, இந்த பிறந்தநாள் விழாக்கள் வேறு. நம்ம அதை வச்சு கணப்பணம் பண்ணக்கூடாது. அண்ணன் சீமான் வந்து திரு சரத்குமார் மீது மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டவர். சரத்குமாருடைய பிறந்தநாள் விழா திருநெல்வேலி தான் நடந்துச்சு. திரு நயினா நாகேந்திரன் திருநெல்வேலி மண்ணின் மைந்தர், அதனால் அங்கே நடந்துச்சு. அதனால் திரு சீமானுக்கு பாஜக ஆதரவு அளிக்கலாம். சீமான் பாஜக கூட்டணி சேர மாட்டார். சீமானுடைய தலைமையை ஏற்ற ஒரு கூட்டணி அமையலாம், அல்லது சீமானுக்கு மற்ற கட்சிகளெல்லாம் சேர்ந்து காமன் வேட்பாளராக ஆதரவு கொடுக்கலாம். அவர் தாவேகா கூட்டணியில் இணைந்தார், அவர் திமுக கூட்டணியில் இணைந்தார், அவர் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தார்னு ஒரு செய்தி வராது நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். Right. 2031 தேர்தலில் டிவிக்கு 234 தொகுதியிலையும் வெற்றி. வாட் இஃப் சார்? வாட் இஃப் சார்? வெற்றி சாணக்கியில் நாங்கள் முதல்ல சொல்லுவோம். ஃபயரில் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்ல பார்ப்போம். அவ்வளோதான், வேற இல்லை. வெற்றி பெற்றால் சொல்ல போகிறோம். முதலமைச்சராக பதவியேற்றார் விஜய் அப்படின்னு வந்தால், விஜய்லாம் வரல அப்படின்னு நான் சொல்லுவேண்ணா. நானும் விஜய் வந்தாருன்னு சொல்ல போகிறாரு. என்ன ரிசல்ட்டோ அதுதானே சொல்லணும். ஆசை எல்லாருக்குமே இருக்கலாம், தப்பே கிடையாது. முயற்சி அதை நோக்கி நடக்கலாம், தப்பே கிடையாது. நடக்குமா பார்ப்போம். அது வந்து 2026 இன்னும் பல நாள் ஜீர்ணிக்க முடியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை கலைச்சி விடுறதுக்கு பல முயற்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் டு டிஸ்டர்ப் திஸ் கவர்மெண்ட். அது எஸ் 2028 டிசம்பருக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்போ 2029 பாராளுமன்ற தேர்தலத்தோடு சேர்த்து ஒரு மக்கள் சட்டமன்ற தேர்தல் கொண்டு வருமான ஒரு முயற்சி நடந்துக்கிட்டே இருக்கு. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் போயிடுவோமா? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு, இந்தியா நடந்திருக்கு. உங்களுக்கு தகவலுக்காக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுங்கிறது பாப்பா சொன்னாங்க. இப்போ அது வந்து பாஜக திணிக்கிற விஷயம் இல்லை.
இந்தியாவின் முதல் தேர்தல் 1952 நடக்குது, ஒன் நேஷன் தான். 57 2 எலெக்ஷன், 62 2 எலெக்ஷன், 67 4 எலெக்ஷனும் ஒன் நேஷன் எலெக்ஷன் தான். இந்தியா முழுக்க சட்டமன்றத்துக்கும் மக்களவைக்கும் ஒன்றா தான் நடந்துச்சு. தமிழ்நாட்டிலேயே 1991 1996 ஒன்றா தான் நடந்துச்சு. மத்தியில் இந்த ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருக்க, கலைத்து கொண்டே இருக்க, மாநில அரசுகளை காங்கிரஸ் கட்சி கலைத்து கொண்டே இருக்க மொத்தமும் சஃபல் ஆயிடுச்சு. ஸோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுங்கிறது ஆன்டி இந்தியன் கிடையாது. இந்தியாவுக்கு எதிராக பாஜக அவங்களுக்காக செய்கிற விஷயம்ல நடந்து கொண்டிருந்த விஷயம். இந்த ஆட்சி கலைப்புகனால அது மொத்த காமெடியாக போயிடுச்சு. 2028க்குள்ள ஒருவேளை இந்த ஆட்சிக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுமானால் 2029 சேர்ந்து வருவாங்க. 2029 சேர்த்து நடத்துறதுக்காக இவங்க ஆட்சி கலைப்பு அந்த மாதிரி சொல்லு. ஏன்னா ஆட்சி கலைப்புங்கிறது பாஜகவால் முடியாது. இன்னைக்கு பாஜகவுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க. இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு அதிமுக விரும்பலாம். ஏன்னா அவங்க தான் ஆட்சியில், நாளைக்கு பாஜக ஆட்சிக்கு வரப்போறேன் பாஜகவே நம்பாது. 2031க்குள்ள தாவேக்காவை கலைச்சு விட்டா 31 நம்ம முதலமைச்சர் ஆயிடலான்னு பாஜகவே நம்பாது. அதனால அவர்கள் நீங்கள் செய்யுங்கப்பா நான் கைதட்டுறேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்கலாமே தவிர அவர்கள் முனைஞ்சு செய்வார்னு எதிர்பார்ப்பில் அவருடைய ஆதரவு இருக்கலாம். ஆனால் முனையக்கூடிய கட்சியாக அதிமுக தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷியரி. அவங்களுக்கு தான் தாவேக்கா ஆட்சி வீழ்ந்தால் முதல் பலன் அடையக்கூடிய கட்சியாக அதிமுக தான் இருப்பாங்க. ஆனால் அவர்களை தான் அட்டன் பண்ணா உண்டு. 2031 234 தொகுதி ஜெயிக்குதா தாவேக்கா, கூட்டணியோட ஜெயிக்குதா, கூட்டணி டிவிக்கே ப்ளஸ்னு கூட நீங்கள் போடல, டிவிக்கே தான் போட்டிருக்கீங்க. ஸோ எல்லா கூட்டணி கட்சியும் கழட்டி விட போறீங்களா? லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். டிஎம்கே வெளிநடப்பு செய்தது. டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இன்னைக்கு 543 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 70 கோடி பாப்புலேஷனாக இருந்தபோது பிரிக்கப்பட்ட நம்பர். இந்த நம்பருக்கு வருவோம் 1970s. இன்னைக்கு 140 கோடி மக்கள் தொகை இருக்குது, 90 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க, 65 கோடி வாக்காளர்கள் 2024 வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ நமக்கு பாப்புலேஷன் கூடுது. ஸ்ரீபெரும்புதூர் மாதிரியான பாராளுமன்ற தொகுதி, வில்லிவாக்கம் மாதிரியான சட்டமன்ற தொகுதிலாம் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ மக்கள் அவங்களால் கிட்டத்தட்ட 20 லட்சம் வாக்காளர்களை கொண்ட தொகுதி இருக்குது. ஒரு தொகுதி 20 லட்சம் வாக்காளர்கள். அப்போ எம்பியை பார்க்க முடியுமா இல்லையாங்கலாம் கேள்வினால டீலிமிட்டேஷன் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. பாப்புலேஷன் அடிப்படையில் இல்லாமல் பண்ணுவாங்க. அதில் தமிழ்நாட்டில் டீலிமிட்டேஷனை வழக்கம் போல் சிஏஏ பிரச்சனையில், எஸ்ஐஆர் பிரச்சனையில், என்ஆர்சி பிரச்சனையில் எப்படி ஒரு பூச்சாண்டி காட்டி உண்மை இல்லாத விஷயங்களை பாலிடிக்ஸாக சொல்லி ஒரு பூதாகரமாக்குற ஒரு வழக்கம். அதே போல் டீலிமிட்டேஷன் ஒரு பூச்சாண்டி, தமிழ்நாட்டுக்கு விரோதம் அப்படின்னு டிஎம்கே பீரியடில் நிறையா சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி டீலிமிட்டேஷன்னாலே பேய், பிசாசு, பூச்சாண்டின்னு சொன்னவங்க டீலிமிட்டேஷன் பேயாக இருந்தால் தத்துவம் அப்படின்னு, பேயாக இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கொஞ்சம் இந்த பக்கம் வர்றாங்க போல தெரியுது. ஒரு டீலிமிட்டேஷனுங்கிறது பாராளுமன்றத்தில் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், அரசமைப்பு திருத்தத்தின் மூலமாக தான் செய்ய முடியும். அரசமைப்பு திருத்தத்துக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும், 3/2 பங்கு மெஜாரிட்டி வேணும். அதற்கு திமுக போன்ற கட்சிகளுடைய தயவும் தேவை. அடுத்த பாயிண்ட், இந்த தயவு என்பது நேரடியாக வாக்களித்து தான் இருக்க வேண்டும் என்பதல்ல, வாக்களிக்காமல் இருக்கிறது மூலமாக தயவு இருக்கலாம். உங்களுக்கு புரியுங்களா? நான் ஒரு சண்டை போடுறேன், எனக்கு 4 பேர் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, சப்போர்ட் பண்ணாமோட சண்டை போட முடியும் அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாலே அது எனக்கு சப்போர்ட் தான். ஃபர்ஸ்ட் 10 பேர் அங்கே போயிட்டீங்கன்னா, அவங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணல வெளியே போயிட்டீங்கனாலே எனக்கு ஓட்டில் எனக்கு அட்வான்டேஜ் வரும். ஏன்னா பாராளுமன்றத்தை பொறுத்தளவுக்கு 543 எம்பிக்களாக இருந்தாலும் அவைக்குள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அதில் 2/3 மெஜாரிட்டி. உங்களுக்கு புரியுங்களா? ஸோ வெளிநடப்பு பண்ணிட்டா அந்த சபையோட ஸ்ட்ரென்த்தே குறைஞ்சிரும். அப்போ அதில் 2/3 எடுத்தால் போதும். ராஜேந்திரத்தை கரைத்து குடித்து விட்டது எல்லாம் நடக்கும் நினைக்கிறேன். ஸோ இது நடந்தாலும் வியப்பதற்கு இல்லை. Okay. The Fire Media, the Journalist Summit 2.0. Title sponsor, Dr. Srivarma's Wellness, நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். In association with Max Gold. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Powered by GT Holidays. South India's #1 travel brand. We Care Hair and Skin Clinic. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சர்ம பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக். ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. எஜுகேஷனல் பார்ட்னர் பட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஃபுட் பார்ட்னர் விஎஸ் பிரியாணி, த ஆர்ட் ஆஃப் பிரியாணி பர்ஃபெக்டட். ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் ஃபிட்டோவர்ஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மேனேஜ்மெண்ட். The Fire Media's The Journalist Summit 2.0. Title sponsor Dr. Srivarma's Wellness, நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். In association with Max Gold. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Powered by GT Holidays, South India's #1 travel brand. We Care Hair and Skin Clinic. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சர்ம பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் We Care Hair and Skin Clinic. ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Educational partner Patrician College of Arts and Science. Food partner VS Biryani, the art of biryani perfected. Refreshment partner Fitovers,
Fitover Sports Infrastructure and Management. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.